Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 707 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லாக் என்ன ஆச்சு, கடைசியில அந்த கோரோசோன் செத்து போனது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்ல. அந்த வெறியில தான் ட்ரெஃபால்கர்லாம் டோஃப்ளமிங்கோ பாடி சூரியாகிற அளவுக்கு வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருக்கான். ஆனா அவனும் சும்மா இல்ல, இவன் என்ன அடிச்சாலும் அவன் கலர் கலரா லைனா போட்டு தடுக்கிறான். இப்படியே ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் மோதல் பயங்கரமா போயிட்டு இருக்குது. லா என்னதான் காட்டு முக்குனாலும் அவனை தோட்ட கூட முடியல. பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே மறுபடியும் ஏகப்பட்ட ஸ்டிங்ஸை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவானா. அது எல்லாத்தையுமே லா அசால்ட்டா தட்டி விட்டுருவான். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்தை செட்டில் பண்ணதான்டா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படி இப்படின்னு இவன் என்னதான் பில்டப் பண்ணாலும் டோஃப்ளமிங்கோ அவனை கட்டுப்பேத்துற மாதிரியே பேசுவான். அதாவது நான் என்ன யோசிக்கிறேனோ அதைத்தாண்டா நீ பண்ற, நீயா சொந்தமா உன்னோட விருப்பத்துல எல்லாம் பண்ணல, அண்ட் உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல அப்படி இப்படின்னு அவனை கடுப்பேத்தி விட்டே சண்டை போட்டுட்டு இருப்பான். கடைசியா கோரோசோன் அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பான், நீ ஒரு அழிவின் குழந்தை, உன்னால அழிவு மட்டும்தான் உண்டாகும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவன் அப்படி இல்ல, அவனை விட்டுரு அப்படின்னு வண்டையா டைலாக் பேசிதான் கடைசியில சுடுபட்டு செத்து போவான். இப்ப என்னன்னா அவனோட ஆசை இவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறது மட்டும்தான். அதைத்தான் இப்ப லா செய்யணுங்கிறக்காக வந்திருக்கான். சரி, இப்படி இவனுங்க பேசி கழுத்தறுத்தே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே, நம்ம லூஃபி அப்படியே அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் இன்னுமே டோஃப்ளமிங்கோட குளோன் கிட்டையும் பெல்லமை கிட்டையும் பட்டாத பாட்டு தான் போட்டுட்டு இருக்கான். அவனுங்களை சமாளிக்கவே முடியல. இவ்வளவு நேரம் கலரா ஸ்டிங்கை யூஸ் பண்ணி லா கூட சண்டை போட்டுட்டு இருந்தால, அதுக்கு பேரு பென்டக்ரோமேட்டிக் ஸ்டிங். ஆமா, அதே டெக்னிக்கை நம்ம லூஃபி கிட்டையும் யூஸ் பண்ணுவான். நம்மால எப்படியா அடிச்சு புடிச்சு உசாரா எஸ்கேப் ஆயிடுவான். சரி, அந்த லூசு பையில அடிலான்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் எடுத்து அட்டாக் பண்ண போனா அவன் இடையில பெலமியை வச்சு பிளாக் பண்றான். ஏன் முன்னாடி அடிக்க முடியலன்னா பின்னாடி போய் அடிக்க மாட்டானா? இந்த பெலமி பையில காப்பாத்துறதுக்குள்ளேயே நம்மளால படாத பாடுபட வேண்டி இருக்குது. அதே நேரம் இங்க ட்ரெஃபால்கர்லாம் நீ லூஃபியை பத்தி என்ன நினைக்கிறன்னு டோஃப்ளமிங்கோ கிட்ட கேட்டுக்கிட்டே அட்டாக் பண்ண போவான். ஆனா டோஃப்ளமிங்கோ அவனை பெரிய ஆளாலாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த டோஃபி பைய செலஸ்டியல் டிராகனே யாருக்கும் தெரியல. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கே தெரிய வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே அவன் மேல கல்ல தூக்கி வீசுவானா. அது அவனுக்கு பின்னாடி போகும். உடனே டோஃப்ளமிங்கோ அவனை அட்டாக் பண்ண வருவான். ஷாம்பிள்ஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி போய் கத்திய வச்சு ஒரு சொருகு. அப்பாடா, ஒரு அட்டாக் ஆச்சு பண்ணிட்டானேன்னு பார்த்தா அதான் இல்ல, அந்த டோஃப்ளமிங்கோ அந்த கத்திய கையில புடிச்சிட்டான். பட் ஆனாலுமே கையில ரத்தம் வந்துருச்சு. அந்த டைம் அவங்கிட்ட டீங்கிற பேரை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டா, நீ என்ன லூஃபிய பத்தி பேசிட்டு இருக்கியா, அவனா என்னைய வந்து கொல்ல போறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி லாவை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். ஆக்சுவலா டீனா என்ன அர்த்தம், கடவுளுக்கே எதிரின்னு அர்த்தம். கடவுள் யாரு, செலஸ்டியல் டிராகன். அவன் மட்டும் டி இல்லடா, நானும் டி தான்டாமா. உடனே டோஃபிக்கு தூக்கி வாரி போடும். அந்த டைம் டோஃபியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. டி ஃபார் துரை சிங்கம் இல்லடா, டி ஃபார் டேனி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சீன்ல பயங்கர ட்விஸ்ட். இப்படி அவனுங்களோட அழகான சண்டை எல்லாத்தையுமே டிக்கெட் எடுக்காமயே வியோலா புள்ள அழகா பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவளோட பவர் அவ்வளவு அருமையான பவர். கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கிற மாதிரி கிங் வந்து வியோலா கிட்ட, ஆமா இப்போ வாரோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாச்சும் அண்டா குண்டான்னு தேருமாடி கேட்பாரு. அட போங்க டேடி, மொட்டை மாடியில உச்சி வெயில்ல ஒண்ணுக்கு போற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சென்மத்துல அவனுக்கு சண்டை முடியுமான்னு தெரியல. அவனுக்கு இருக்க லெவலுக்கு கீழே நம்ம லூஃபி பையன் முக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேர்த்தோட சண்டையும் பார்க்கும் போதும் டெஃபினட்டா டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்க மாட்டானுங்கன்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு காட்டுத்தனமா அங்க முக்கிட்டு இருக்கானுங்க. உடனே இவ சண்டையை அப்படியே டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த கண்ட்ரியில இப்போ 3 முக்கியமான சண்டைகள் போயிட்டு இருக்குது. ஒன்னு ராயல் பேலஸ்ல, அடுத்தது பிகா ஸ்டாச்சுக்கு கீழே, அதுக்கப்புறம் ஸ்மைல் ஃபேக்டரியில. ஊருக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே நம்ம ஆடட் போனஸா வச்சுக்கலாமே. இதே மாதிரி சண்டை கண்டினியூஸா இன்னும் ஒரு நாளைக்கு நடந்தா போதும். சாட்டு புட்டுன்னு குளிய தோண்டி எல்லாத்தையும் புதைச்சிடலாம்ல. ஏன்னா அத்தனை பேரும் செத்து போயிருவாங்க. நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அப்ப நம்ம உசோப்பு இன்னும் டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு கேட்பான். ஒருத்தனை கூட காலி பண்ணலையே, எல்லாருமே தான் மாங்கு மகன்னு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் மேஜரான முக்கியமான சண்டை எங்க நடக்குதுன்னா ஸ்மைல் ஃபேக்டரியில. அங்க இருக்கிறது சீனியர் பிங்க்ங்கிறவன். செகண்ட் வார் ஜோன் அந்த பிகா ஸ்டாச்சுல. அதான் நம்ம ஜோரோ சண்டை போட்டுட்டு இருக்கானே பிகா. அடுத்து மூணாவது செகண்ட் ஃப்ளோர்ல சண்டை போயிட்டு இருக்குது. டாப் ஃப்ளோர்லயும் சண்டை போயிட்டு இருக்குது. ஒரு சைடு டோஃப்ளமிங்கோ, அவன் கூடவே ட்ரபோல். அங்க இருந்து அப்படியே வெளியில வந்தா அந்த டியமண்டே கைரோஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே அந்த 4th லெவல்ல இருந்து பொறுமையா 3rd லெவலுக்கு வந்தா கிளாடியஸ் அந்த வெடிமாங்கு மண்டைய மாங்குன்னு பிளாஸ்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். அதுக்கு கீழே செகண்ட் லெவலுக்கு வந்தா 4 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. அதுல பாதி ஃபைட்டிங் ஃபிஷ்மேன் ஆன டெலிஞ்சர், ஜியோ ஃபெஸ்ட் யூசர் ஆன லாவோஜி, அப்புறம் அந்த வெயிட் மண்டைய மக்வைஸ், பாடிய வெப்பனா மாத்திர பேபி ஃபைன்னு இன்னும் 10 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு மூதேவியை விட்டாலே ஊரை அழிச்சு போடுவானுங்க. இதுல இத்தனை பேர் இருந்தா என்ன ஆகிறது, வெரி டேஞ்சர். இங்க அப்படியே பேன்னு பேந்த மொழிப்பாரே தவிர அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. மனுஷனால இப்போதைக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற என்ன பண்ண முடியும். அப்படியே அங்க கட் பண்ணா பிராங்கிக்கும்
சீனியர் பிங்க்குக்கும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குது. அந்த டைம் ஒரு பூனை வந்து சீனியர் பிங்கை பார்த்து ஆனந்த கண்ணீரோட அழுமா நல்லபடியா போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லுவான். அதாவது நம்ம பிராங்கி இந்த மாதிரி கிழவிக்கு ஹெல்ப் வேணுமாமா போய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பின போது அவன் பூனைக்கு போய் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால தான் அது வந்து தேங்க்ஸ் சொல்லுது. பிராங்கிக்குமே ஆனந்த கண்ணீர் வரும். இவனுங்க சண்டையில தீய வச்சு கொளுத்த சண்டை போட சொன்னா சென்டிமெண்ட் இல்ல மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான்சென்ஸ். இப்ப மேட்டர் என்னன்னா நடக்கிற சண்டையில நம்ம சைடு ஆளுகளுக்கு நிறைய இன்ஜுரி ஆயிருக்குது. இப்படியே நிலைமை நீடிச்சதுன்னா சண்டை முடியறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஈஸியா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு வந்துருவாங்க. ஒரு சைடு அந்த வில்லப்பாளுக ஜெயிச்சானுங்கன்னா கூட அடுத்தடுத்த சைடு வந்து இந்த வாரோட ரிசல்ட்டையே மாத்திடுவானுங்க. அதனால எல்லாருமே போராடித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. லார்ட் ஆஃப் ஃபிளமிங்கோட சண்டை தான் காட்டுத்தனமா போயிட்டு இருக்கும். கடைசியில என்ன ஆகுமோ தெரியல. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!